முதல் 4 கட்டளையை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். முதல் 4 கட்டளை கடவுளுக்கு நமக்குமான உறவு சொல்லுது. ஒவ்வொரு தனி மனிதனும் கடவுளோடு எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை கொண்டு இருக்கணும்னு சொல்லுது. ரொம்ப சிறப்பாக இந்த கட்டளைகள் எல்லாமே அன்பின் கட்டளைகள்ன்றதை திரும்ப திரும்ப நம்ம பார்த்துட்ருக்குறோம். கடவுளுடைய அன்புடைய வெளிப்பாடு. கடவுள் மனிதனை எவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்திருக்கிறார், எவ்வளவு பரிசுத்தத்தை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே கடவுளை உண்மையாக அன்பு கூறணும், உண்மையான வழிகளில் அன்பு கூறணும், போலித்தனங்களை கலைந்து அன்பு கூறணும், ஒரு நாள் முழுவதும் அந்த கடவுளுக்கு கொடுக்கணும். ஸோ அவரை பரிசுத்த எண்ணத்தோடு ஆராதிக்கணும்னு சொல்லி தான் நம்ம முதல் 4 கட்டளையை பார்க்குறோம். இன்றைக்கி 5வது கட்டளத்தில் பார்க்க இருக்கோம். 5வது கட்டளை 69வது பக்கம். 69வது பக்கம். சரி. சமுதாய நன்மைக்காக, தனிப்பட்ட நன்மைக்காக, நல்ல சந்ததி நிலைத்திருக்கும்படியாகவும் பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்கும்படியாகவும் இந்த கட்டளை பூமியில் நீடித்து வாழ்வதற்கு இந்த கட்டளை அதை கடைபிடிக்கிறது. தாயின் தகப்பனையும் கடைபிடிக்கிறது. போடப்பட்டது என்னன்னா, உன் தகப்பனையும் உன் தாயை கனம் பண்ணுவாயாக. அதான் அந்த 5வது கட்டளை. தகப்பனும் தாயை கனம் பண்ணுறது எல்லாருக்குமே ஒரு பொதுவாக கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆனால் நீ போய் சேரக்கூடிய தேசத்தில் நீ நல்லா சாப்பிட்டு நல்லா உறுதியாக இருக்கும்போது உன் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த விளைச்சல்கள்லாம் சாப்பிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் நான் உன்னை அழைச்சிட்டு வந்ததெல்லாம் மறந்துடுவேன். அதெல்லாம் நீ நினச்சிக்கோ. அதே போல் ஒரு சபையாக இருக்கிறவங்க, சபையில் நடக்கக்கூடிய போதகர்களோ ஆசிரியர்களோ அவங்கெல்லாம் நடத்தக்கூடியதெல்லாம் ஒன்று கூடி கேட்டு எல்லாம் அறிஞ்சு தெரிஞ்சாதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கீங்க. அம்மா அப்பாவை மட்டும் கடன் பண்ணா ஒன்றும் பெரியதில்லை. இந்த தேசத்தையும் கடன் பண்ணணும், அம்மா அப்பாவையும் கடன் பண்ணணும். ஆசிரியர்கள் நம்மளுக்கு எடுத்து வேண்டிய வரிகள்லாம் கேட்டு அதையும் நாம் அதுபடி நடக்கணும். அம்மா அப்பாவுக்கு மட்டும் சொத்தை போட்டால் போதுமா அப்படிங்கிறது இதில் இல்லை. எல்லாமே தேசத்தையும் ஆசிரியர்களையும் கடன் பண்ணணும். தேவன் கொடுத்த உன் தகப்பனையும் தாயும் கடன் பண்ணுவாயன்னு ஒரு சுருக்கமான ஒரு எழுத்து கொடுத்தாரு. ஆனால் இதில் விளக்கம் நிறைய இருக்கு. கடன் பண்ணுறதுனா சாப்பாடு போடுறது மட்டும் சாப்பாடு போடுறது மட்டும் கடன் பண்ணாரு. அவங்களுக்குரியது நம்மளை படித்தவங்களுக்கு அவங்களுக்குரியதை நம்ம முழுமையாக அதை விரும்புகிறதெல்லாம் நம்ம செய்யணும். அதுதான் கடன் பண்ணணும். சும்மா தொழில் வாங்கி கொடுத்துட்டு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டு போட்டு அவங்க போய் படு இதெல்லாம் சாதாரண சராசரி மனிதன் செய்யக்கூடியது. சராசரி மனிதனை தாண்டி அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். அவர் இன்னும் அந்த வசனத்தை விளக்கப்படுத்தலை, தகப்பன் தாயெல்லாம் சொல்லலை. அதனால் கவனிங்க, இந்த 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 கட்டளையுடைய ஒரு சிறப்பம்சம் ஒன்று இருக்குது. அதான் அவர் முதல்ல சொல்கிறார். இந்த கட்டளை தான் வாக்குத்தத்தம் உள்ள கட்டளையாக இருக்குதுன்றார். இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதெல்லாம் நீ இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யினார். இதுக்கு இதை நீ செஞ்சால் உனக்கு என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறார். அதுதான் இந்த கட்டளையுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம். இதுக்கப்புறம் சொல்லப்பட்ட எந்த கட்டளையும் அப்படி சொல்லலை. இந்த 10 கட்டளைகளில் இந்த முதல் சொல்லப்படக்கூடிய இந்த கட்டளை வாக்குத்தத்தம் உள்ள கட்டளையாக இருக்குதுன்றாரு. இதிலையே ரொம்ப ஆசீர்வாதத்தை ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய கட்டளை தான். இதை நீ ஏன் கை கொள்ளணும், ஆனால் இந்த கட்டளையின் மூலமாக உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசுன்றார். அது 2 விஷயத்தை தான் புதிய ஏற்பாட்டோடு சேர்த்து சொல்கிறாரு. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும். என்ன அர்த்தம்? இந்த கட்டளையை கை கொள்ளாமல் உனக்கு ஒரு நன்மையும் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த கட்டளையை கை கொள்ளாதனால தான் நன்மையை நீ இழந்திருக்கன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்காமல் போகிறதுக்கும் ஆண்டவர் சீக்கிரமாக ஜீவன் எடுக்கிறதுக்கான காரணம் இந்த கட்டளையை மீறுறது, இந்த கட்டளையை சரியாக கை கொள்ளலை. அதாவது அவர் பிரதானமாக சொல்கிறார். இதை மேலோட்டமாக வெறுமனே பெற்றோர்களை மட்டும் வைத்து புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு தான் அவர் சொல்கிறார்.
இந்த கட்டளை சொல்லக்கூடியது அதிகாரத்துக்கு கீழ்ப்படின்றது தான் பிரதானம். உனக்கு மேலே ஒரு அதிகாரம் இந்த பூமியில் இருக்குது, அதை நீ மறந்துடாது அப்படின்றார். இப்போ ஆதாம் ஏவாளுக்கு தகப்பன் தாய் யார்? தகப்பன் தாய் ஆதாம் ஏவாளுக்கு இல்லையே. அப்போ அவன் எப்படி இந்த கட்டளையை கீழ்ப்படிவான்? அவனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவன் அவனுக்கு அதிகாரியாக தகப்பனா தாயாக இருக்கிறார். அவன் தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவன்றதை அவன் மறந்துடக்கூடாது. அதுதான் தேவன் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் தன் மனைவி பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் தீர்க்காயுசாக இருப்பதற்கும் தேவ அதிகாரம் அவனுக்கு பிரதானமானது. அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதமானதுன்றதை சொல்கிறாரு. ஸோ அதுதான் அவர் முக்கியப்படுத்தி நிலைத்திருப்பது நீடித்த நாளாக வாழ்வது அப்படின்னா அது எதெல்லாம் உள்ளடக்கி இருக்குது அப்படின்றத சொல்கிறார். ஸோ கடவுள் நல்ல பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை கொடுப்பதற்கு, கடவுள் நல்ல ஒரு குடும்ப உறவை ஏற்படுத்துவதற்கு பிரதானம் இந்த அதிகாரமுள்ள விஷயத்தை மனுஷன் கீழ்ப்படிந்து நடக்கணும். கடவுள் இதில் பிரியமுள்ளவராக இருக்கிறாரு. இன்னும் இதில் என்னென்ன நிலைத்திருக்கக்கூடிய தன்மைகளையும் வாக்கு தத்தங்களும் இருக்குதுன்றதை அவர் பின்பகுதியில் அவர் பிரதானமாக சொல்கிறாரு. அதில் சமுதாய அதிகாரம் இருக்குது, சபை அதிகாரம் இருக்குது, ஒரு மனிதனுக்கு மேற்பட்ட பல அதிகாரம் இருக்குது. அந்த எல்லா அதிகாரத்தையும் ஒன்றுபடுத்தி அதை சொல்லுதுன்றதை சொல்கிறார். சரிங்களா? இப்போ அடுத்த வசனத்தை பகுதியில் அவர் இன்னும் அதை தெளிவாக விளக்கப்படுத்துகிறார். சித்ரா மிஸ் வாசிங்க 72 தகப்பனை கணம் பண்ணுவாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சரீர பிரகாரமாக பெற்ற தாயாக மாற்றம் இருக்கிறாங்க. நமக்கு சபையை நடத்துகிறவர்களும் அவங்களுடைய வார்த்தையை கொண்டு வரவர்களும் அவங்களே தகப்பன் ஸ்தானத்தில் வச்சுருக்காங்க அப்படின்றத அதாவது சரீர பிரகாரம் உலக பிரகாரத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும்போது இந்த எதெல்லாம் நம்ம மேன்மைப்படுத்துகிறோமோ அது பூரா ஆண்டவருக்கு கூட கொடுத்துட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய வழிகளெல்லாம் நம்ம சரியாக இருக்குன்றத ஒரு மறைமுகமாக சொல்கிறார். நம்மளை வழிநடத்துகிற வேதத்தின்படி வழிநடத்துகிற ஒவ்வொருத்தரையுமே நம்ம தகப்பன் ஏன்னா வேதத்தை கருத்தாக சொல்லி அதை கீழ்ப்படிய வைக்கும் போது எங்களுக்கு தகப்பன் அரசாங்க தகப்பன் இதான் சொல்கிறாங்க அவங்க ஆதி தகப்பன்மார்கள்லாம் இல்லையா, உடைய மூதாதையர், உங்களுடைய அப்பா, அவங்க அப்பாவுடைய அப்பா, அவங்க எல்லாருமே தகப்பன்மார்கள் ஸ்தானம் தாங்க. அதான் சொல்லுது அரசாங்க தகப்பன்மார்கள், அடுத்தது ஆதி தகப்பன்மார்கள், அடுத்தது ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், அடுத்தது சரீர பிரகாரமா ஆவிக்குரிய விதத்துல வழி நடத்துறவங்க ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், சரீர பிரகாரமாக வழி நடத்துறவங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் அரசாங்க தகப்பன்மார்களே கிடையாது. மற்ற சபைகள் போது இலவசம் கொடுக்குறதுக்காக அரசாங்க தகப்பன்மார்களாக முடியுமா? இதை விளக்கப்படுத்தி சொல்லாதனால தாய் தகப்பனை கணம் பண்ணுவாயா அப்படின்னு போது அப்புறம் அம்மா அப்பா சொல்கிறத எல்லாமே கேட்கணும் போகும்போது தான் இதை விளக்கமாக அந்த கட்டளையை குறித்து விளக்கமாக சொல்லாதுன்னா தாய் தகப்பனை கணம்னு சொல்லிடுவாரா, அது நான் கணம் பண்ணுறேன், அம்மா அப்பா தான் சொல்கிறாரோ அதை கேட்குறேன். சரீர பிரகாரம் போகும்போது தான் நம்ம வாழ்க்கையில் இருந்து அதை இதை இந்த கட்டளையை பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக எது தகப்பன் தாய் சிந்திக்கணும். அதையும் தாய் தகப்பன் சொல்றதை கேட்கணும். ஆவிக்குரிய விஷயத்துல தடை பண்ணாங்கன்னா கேட்கக்கூடாது. கர்த்தருக்கும் அப்படின்னு இருக்கணும். தாய் தகப்பனை மீறி எதுவும் நமக்கு அவங்களை மீறி செய்யக்கூடாது. ஆனா கர்த்தருக்கு வராத, சபைக்கு போகாத, இப்படி பண்ணாத, இந்த நாங்களாம் இந்துலேருந்து வந்தோம், எல்லாம் பொட்டு எடுத்தேன்னா வீட்டுக்கு வராதேன்ட்டாங்க. எப்படி வராதேன்னா நான் 3 வாரம் போகவே இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு. அப்புறமா அவங்களாம் சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு நீ பொட்டு வைக்காம கூட இரு, வா வீட்டுக்கு வா அப்படின்னு அவங்களா கூப்பிட்டாங்க. ஆனால் நான் அப்படி அம்மா அப்படி நம்மளை கஷ்டப்படுத்துறாங்களே, நம்மளை வேணான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நான் போயிருந்தேன்னா நான் சபைக்கே வந்துருக்க மாட்டேன். அம்மா பேச்சை மீறுறோமே நம்ம நினைக்கக்கூடாது. எந்த விஷயத்தில் மீறுறோம், எந்த விஷயத்தில் கீழ்படுகிறோம், அதெல்லாம் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு லைன் மட்டும் இருக்கும் ஐயா. என்ன சொல்லுதுன்னா,
நம்முடைய பெற்றோர்கள் ஆண்டவருடைய காரியங்களுக்கும் சத்தியத்திற்கும் எதிராக செயல்படுவார்களானால் நாம் அந்த இடத்தில் கர்த்தரையே பிரியப்படுத்த வேண்டும். நம் பெற்றோர்களையும் முதியோர்களையும் அலட்சியம் செய்து நடத்துவதை கர்த்தர் ஒரு காலம் ஏற்றுக்கொள்வார். ஒரு பக்கம் அவங்கள நம்ம அலட்சியம் பண்ணவும் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் கடவுளுடைய கட்டளைக்கு எதிராகவும் நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்கிறார். இங்கே வந்து அந்த டைட்டில் தான் ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள்ன்றப்ப ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தாய் தகப்பன்மார்னு ஆண்டவர் சொல்கிறது யாரை? அதுக்கு தான் பதில் சொல்கிறார். அப்போ அதுக்கு பதில் சொல்லும்பொழுது வேதத்திலிருந்து சில எடுத்துக்காட்ட சொல்கிறார். முதல்ல யோசேப்பு பார்வோனுக்கு தகப்பனை போல இருந்தான்னு சொல்லுது. ஆனால் யோசேப்பு வாலிபனாக தான் அங்கே இருக்கிறான். பார்வோன் அவனோட வயசில் முதியவன் தான். ஆனால் யோசேப்பு பார்வோனுக்கு எந்த வகையில் தகப்பன்னா அதிகாரத்தில் தகப்பன். அவன் தேசத்தை ஆளக்கூடிய ஞானத்தையும் பலத்தையும் கடவுள் அவனுக்கு கொடுத்தார். இப்போ பார்வோன் என்ன பார்க்குறான்? யோசேப்பு தன்னோட வயசில் சிறியவனாக இருந்தாலும் தான் நாட்டை காப்பாற்றக்கூடிய ஞானமும் புத்தி இருக்குது அப்படின்னு பார்க்குறான். அதனால் வயசு கம்மியாக இருந்த யோசேப்பை அதிபதியாக்கி அவனை தலைவனாக வச்சு பார்வோன்னு பார்க்குறான். ரெண்டாவது விஷயத்தை அங்கே சொல்லும் பொழுது தெபோரால் இஸ்ரவேலுக்கு தாயாக இருந்தான்னு சொல்லுது. தெபோரா யார்? என்ன பதவியில் இருந்தா? ஒன்றுமே இல்லை. ஆனால் நியாயாதிபதிகள் ஆண்கள் எல்லாம் சோரம் போன பொழுது ஆண்டவர் ஒரு பெண்ணை, யூத கலாச்சாரத்தில் அவன் பெண்ணை மதிக்கவே மாட்டான், பெண்ணுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்க மாட்டான். ஆனால் தேவன் தெபோரால நியாயாதிபதியாக நியாயம் விசாரிக்கக்கூடிய அறிவுள்ளவளா, ஞானம் உள்ளவளா, தேவ பக்தி உள்ளவளா இருக்கு. அவளுடைய தேவ பக்தி இஸ்ரவேலுக்கு அவளை தாயை அடையாளம் காட்டுது. வயசானவங்களாம் நமக்கு பைபிள் சொல்லலை. மூணாவதாக பார்க்குறோம் எலிசா எலியாவை நோக்கி பார்க்குறோம். இப்போ எலிசா யாருன்னா எலியாவுடைய சீசன். எலியா வந்து முதல் தீர்க்கதரிசி, அவனை பின்பற்றக்கூடியவன் எலிசா. அப்போ ஆவிக்குரிய குரு தன்னை கடவுள் இடத்துல வழிநடத்தி கடவுளுடைய வார்த்தைகளை போதிக்கிறமே தகப்பன்னு சொல்கிறான். அது சொல்லுது. கடைசியாக யோவாஸ் என்கிற ராஜா. இப்போ இங்கே ராஜா அவன் எலிசாவை தகப்பன்னு சொல்கிறான். அப்போ எலிசா ரொம்ப வயதாகி அந்த நாட்டுக்கு ஒரு மூப்பரில் இருக்கிறான், தகுதியின் அடிப்படையில் அவன் இருக்கிறான். இப்போ அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா எலிசாவை பார்த்து தகப்பனே, வயது முதிர்ந்த அனுபவமிக்க மனிதர்களை சொல்கிறான். இது வேதம் சொல்லக்கூடிய தகப்பன்மார். இப்போ அதில் அவர் தாமஸ் வாட்சன் சொல்லும் பொழுது அவர் என்னென்ன தகப்பன்மாரெலாம் இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? பலவித தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. அதில் அரசாங்க தகப்பன்மார்கள் என்னமோ இருக்கிறாங்க, இல்லைன்னா கிடையாது. நம்மளை ஒருத்தன் ஆள்றானாவே அவன் நமக்கு அதிகாரம் செலுத்துகிறான். கடவுள் இல்லாமல் உலகத்தில் எந்த அதிகாரமும் இல்லை. ரோமர் 13 அதிகாரம் சொல்லுது. நம்மளை யார் ஆளணும், யார் நம்மளை அதிகாரம் செலுத்தணும்னு கடவுள் வச்சுருக்கிறார். அந்த அதிகாரத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படைந்து ஆகணும். ஆனால் அந்த அதிகாரம் கடவுளுடைய வார்த்தைக்கு புறம்பாக சொல்லும்போது கீழ்ப்படியக்கூடாது. அந்த அதிகாரம் விக்கிரக வழிபாடு சொல்லும் பொழுது கீழ்ப்படியக்கூடாது. அந்த அதிகாரம் லஞ்சம் வாங்கு பொய் சொல்லுன்னு சொல்லும் பொழுது கீழ்ப்படியக்கூடாது. மற்றபடி அந்த அரசாங்கம் நம்முடைய நன்மைக்காண்டி சமுதாய சட்டத்திட்டங்களை அந்த அரசாங்கம் விதிக்கும் போது அதுக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படியணும். அது ஓட்டு போடு, ரேஷன் கார்டு வச்சுக்க, ஆதார் கார்டை வச்சுக்கலாம் சொல்லும் பொழுது எனக்கு அதெல்லாம் பிடிக்காது நம்ம சொல்ல முடியாது. அது அரசாங்கம் சமுதாய நன்மைக்காண்டி சொல்லும்போது அது கீழ்ப்படியணும். அந்த அதிகாரத்தில் உள்ளவர்களும் தகப்பன்மார்களாக தான் இருக்கிறாங்க. ஆதி தகப்பன்மார்கள்னு சொல்லும்போது முற்பிதாக்கள், அது வந்து நம்முடைய தாத்தா முப்பாட்டர்கள் அப்படி மாத்திரம் கிடையாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாலும் இன்றைக்கி அவங்க மூலமாக நம்ம நன்மைகளை பெறுகிறோம். இப்போ தாமஸ் வாட்சன்லாம் இறந்து போயிட்டார், எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். இப்போ அவர் புத்தகத்துலேருந்து நம்ம நன்மையை பெறுறோம். அப்போ நம்மளை வழியில் நடத்துகிறாங்க, அவங்க அதுக்கு தகப்பன். எத்தனையோ சீர்திருத்தவாதிகள், மார்ட்டின் லூத்தர் எல்லாருமே நமக்கு ஆவிக்குரிய தகப்பர்கள் தான், புரியுங்களா? ஸோ அதை தான் ஆதி தகப்பன்னு சொல்கிறாங்க. முன்னாடி வாழ்ந்து நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியை கொடுத்துட்டு போனாங்க. அடுத்து ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை, சபையை நடத்தக்கூடியவங்களை சொல்லுது. பொதுவான தகப்பன்மார்கள் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார். அது வந்து நம்மளுடைய அம்மா அப்பா கிடையாது. நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்மளை வழிநடத்தக்கூடிய சகோதர சகோதரிகளும் நமக்கு தகப்பன். நமக்கு ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கையை முன் உதாரணமாக, நம்ம வாழ்கிற தற்கால காலத்தில் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய விசுவாசம் நமக்கு பல பாடங்கள் நம்ம கற்றுத்தரும். அவங்க போதகராக இருக்கணும் அவசியம் கிடையாது, சபையில் உள்ள இன்னொரு விசுவாசியாக இருக்கும். அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம அன்பையும் கடவுளுடைய பக்தியையும் நம்ம கற்றுக்கொடுவோம். அவர்களும் நமக்கு பொதுவான தகப்பன்மார்கள்.
அவங்க அதிகாரத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அனுபவசாலியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க நம்மளோட வயசு கம்மியாகவும் இருக்கலாம், சக விசுவாசியாக கம்மியாக இருக்கலாம், ஆனால் விசுவாசத்துலேயும் சத்தியத்துலேயும் நம்மளை வழிநடத்துகிறவளாக இருப்பாங்க. அவங்க எல்லோரும் அது நம்மளை வழிநடத்துகிறவங்க, நம்மளை அதிகாரம் செலுத்துகிறவங்க, நம்மளுடைய மூப்பர்கள், அண்ணே தங்கச்சி அக்கா, அண்ணே அக்கா, அந்த வயது மூப்பில் உள்ள எல்லா பேருமே வேறு தகப்பன் தான் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் இயற்கையான தகப்பன்மார்கள்ன்றது நம்முடைய சரீர தகப்பன்மார்கள் சொல்லுது. ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுக்கும் பொழுது, உன் தாயின் தகப்பனையும் சொல்லும் பொழுது இவ்வளோ பேரை மனசில் வச்சு தான் கொடுக்குறார். ஸோ அதனால் தாயின் தகப்பன்னா சரீர பிரகாரமான மாத்திரங்கள் இவ்வளோ பேர் இதில் உள்ளடங்கி இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் யாரெல்லாம் அதிகாரம் உள்ளவர்களாக வச்சுருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நமக்கு பெற்றோர்கள் தான், வழிநடத்துறவர்கள் தான். அதில் வயசு, இனம், மொழி, வாழ்க்கை தராதரம் இது எதுவுமே முக்கியம் கிடையாது. அவங்களிடத்துலேருந்து நம்ம நன்மையை பெறும் பொழுது, வழிகாட்டுதலை பெறும் பொழுது அவர்கள் நமது தகப்பன்மார்கள். சரிங்களா? அதுதான் அவர் சொல்கிறார், அது எவ்வளோ தூரம் பறந்து விருந்திருக்குது. அடுத்து கனப்படுத்துதலின் அர்த்தம் 74வது பக்கத்தில். எல்லாமே கிறிஸ்துவ நோக்கி கீழ்ப்படியணும் அப்படின்னு மற்ற அப்பா அம்மா சொல்கிறாங்க, அதனால நமக்கு அது இது கிடைக்குது, இது கிடைக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொத்து கிடைக்குது, ஸோ அது நிறைய நன்மைகள் கிடைக்குது, நம்ம கீழ்ப்படுத்த ஆபத்தை தான் சந்திப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறது. தகப்பையும் தாயையும் கனமாக சொல்கிறாங்க. தகப்பை இறந்துட்டாரு, நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு பையன் சொல்கிறேன், பையன் சொல்கிறேன். அப்போது மருத்துவரே அடக்கம் பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்படி மருத்துவர்னா இறந்தவங்க வந்து இவரை எப்படி அடக்கம் பண்ணாரு? பையனுக்கு எதிர்பார்த்தானா இது கடவுளை தேடாதவங்களே மருத்துவர் தான். சொல்கிறேன். வேறு எது யார் சொல்கிறீங்களா? கனப்படுத்தலின் கனப்படுத்துதல் சத்தமாகவே பேசுவோம். ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால் அவன் தகப்பனையும் தாயையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று சொல்றார். சொல்லுவாங்க எல்லாம் ஒரே, நீ கேட்ட எல்லா கேள்வியும் ஒரே பதில் விளக்க சொல்றாங்க. அடுத்து வேற யாருக்காகவும் இல்லை. கனப்படுத்தலின் அர்த்தம் கனப்படுத்துதல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல, நிறைய டவுட் இருக்கிறது நான் சொல்கிறேன். நம்ம என்ன சொல்கிறோம்னா வயசில் மூத்தவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கனப்படுத்துதல் கிடையாது. ரெண்டாவது அவங்க பெரிய பதவியில் இருக்காங்க அப்படின்னு நம்ம அவங்கள மதிக்கிறது ஒரு விதமான கனப்படுத்துதல் கிடையாது. கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, கனப்படுத்துதல்ன்றது அவங்களையே நம்ம சார்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பது கனப்படுத்துதல் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது அவங்ககிட்டத்துலேருந்து நம்ம நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு கடன்பட்டவர்கள் போலவே நம்ம வாழ்றதும் கனப்படுத்துதல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கனப்படுத்துதல் கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா கனப்படுத்துதல் எதுன்னு சொல்கிறாரு? அதான் அடுத்த பாயிண்ட் கனப்படுத்துதல் இல்லைங்கிறதுலேருந்து தானே நான் ஆரம்பிக்கிறேன். இல்லை, கனப்படுத்தலுடைய அர்த்தத்தை உள்ளே சொல்லியிருக்கிறாரு, அவர் உள்ளேயுமே சொல்லியிருக்கிறாரு. அதான் ஐயா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவங்க அப்பா மறிச்சிட்டாரு, ஏசுகிட்ட போய் நான் எங்கள் அப்பா மறிச்சிட்டாரு, நான் அடக்கம் பண்ணிவிட்டு உங்களை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்கிறாரு, அப்படி செய்யாத, செத்தவன் அடக்கம் பண்ணுவான், நீ என்ன பின்பற்று அப்படின்னு சொல்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அந்த வசனம் அப்படி சொல்லலை. முதல்ல அவங்க அப்பா இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கிறார். எங்கள் அப்பா செத்துட்டான்னு நான் வந்து சொல்லலை. அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, வீட்டில் அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க, எனக்கு பொறுப்பு இருக்குது, எங்கள் அப்பா அம்மா நல்லா பராமரித்து அவங்களாம் மறித்து அடக்கம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் இல்லாமல் நான் ஃப்ரீயாக இருப்பேன் இல்லையா, அப்போ வந்து உங்களை பின்பற்றுகிறேன்றான். அதான் அவன் சொல்ல வரான். இப்போ அதுக்கு தான் இங்கே பதில் சொல்கிறாரு. நீ எல்லா வேலையும் இல்லாமல் எந்த பாரமுமே இல்லாமல் சும்மா இருந்தால் தான் நீ என்னை பின்பற்றுவேனா, அதுக்கு அர்த்தமே கிடையாது. சரியா? இன்னொன்று, அங்கே மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னால், அந்த மரித்தோர்ன்றது வெறுமனே சரீரப்பிரகாரமான மரணத்தை சொல்லலை. உங்கள் அப்பா அம்மா கடவுளை அறியாமல் கடவுளை கனப்படுத்தாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், புரியுங்களா, அவங்க தங்களுடைய பாவத்தை நினச்சிருக்கும் பொழுது
அவங்கள நீ பாதுகாக்கிறதா முக்கியமே ஒழிய அடக்கம் பண்ணுறது அங்கே பெரிய வேலை கிடையாது. புரியுதா? அவன் கடவுள் அறியாமல் இருக்கிறனால அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு உன்னுடைய சகோதரன் இருப்பான், வேறு யாராச்சும் கூட அந்த வேலையை செய்ய முடியும். நீ இப்போ பிரதானமாக செய்ய வேண்டியது என்ன பின்பற்று. நீ வாழ்வையும் ஜீவனையும் அடைவதற்கு நீ கடவுளை தேடினா தான் உன் பெற்றோர்களுக்கு நீ ஒழுங்காக மகனாக இருக்க முடியும். நீ கடவுளை கனப்படுத்தாமல் கடவுளுக்கு முக்கியத்துவம் தராமல் உன் பெற்றோர்களுக்கு போய் நீ எந்த நன்மையும் செய்ய முடியாது. இவன் அடக்கம் பண்ணுறதான் பேசுகிறான், என் பெற்றோர்களை வழி நடத்தணும், என் பெற்றோர்களுக்கு கடவுளை சொல்லணும், என் பெற்றோர்களை கவனமாக நான் பாதுகாத்துக்குன்னு அவன் சொல்லணும். இப்போ அவனுக்கு அடக்கம் பண்ணுவது என்பது ஒரு சடங்காச்சாரம். அப்போ அடக்கம் பண்ணுறதுல அங்கே முக்கிய விஷயம் கிடையாது, நீ வாழ்கிறது தான் முக்கிய விஷயன்றதுக்காண்டி தான் இயேசு அங்கே என்ன சொல்கிறாரு, அதான் அவர் திரும்ப சொல்கிறாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால் தன் தகப்பனையும் தாயையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்றார். அப்படின்னா தகப்பனையும் தாயை மேலே அன்பு இல்லாதவனாக அவன் இருக்கணும் அங்கே சொல்ல வரலை. என் மேலே அன்பையும் என் மேலே பக்தியும் விசுவாசத்தையும் கொண்டு வராதவன் தான் தகப்பனையும் தாயும் ஒருபோதும் நேசிக்க மாட்டான்றார். புரியுதா? அப்போ என்னை விட நீ இந்த உலகத்தில் உன் தகப்பனையும் தாயும் கடவுளாக எண்ணாதன்றார். தகப்பனையும் தாயும் கனப்படுத்த மரியாதை கொடு, ஆனால் கடவுளுக்கு இணையாக எண்ணாது. கடவுள் முக்கியமாக பெற்றோர் முக்கியமானா கடவுளை முக்கியத்துவப்படுத்து. அதுக்கு தான் இயேசு இங்கே சொல்கிறாரே ஒழிய அவன் பெற்றோரை அவன் கனப்படுத்தக்கூடாது, பெற்றோரை அவன் அடக்கம் பண்ணக்கூடாது அப்படி சொல்ல வர. சரிங்களா? அதான் அந்த பகுதி பின்பகுதியாக அதை தான் சொல்லுது. ரைட். இப்போ கனப்படுத்துதலை குறித்து அவர் அர்த்தப்படுத்தும் பொழுது அவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய கனம் என்பது அவர் இருக்கக்கூடிய இடமோ பதவியோ வயதோ அவர் பட்டிருக்கக்கூடிய புகழோ ஒரு பொழுது இல்லை அப்படின்றார். கனத்தை நான் எப்போ ஒருத்தருக்கு சரியான முறையில் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த மனிதன் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன்ற உணர்வு வரணும். நம்ம அந்த மனிதனை கனப்படுத்தலை, நம்ம அந்த மனிதனை கனப்படுத்துவதன் மூலமாக தேவனுக்கு கனத்தை கொடுக்குறோம். ஸோ தேவனை நேசித்தா மட்டும்தான் மனித அதிகாரங்களை சரியாக கனப்படுத்த முடியும். அதான் அவர் திரும்ப விளக்கப்படுத்தும் பொழுது அங்கே அவர் சொல்கிறாரு, அரசாங்கத்துக்கு நம்ம முற்றிலுமாக எதிரி கிடையாது, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் காரியங்கள் தவிர்த்து மற்ற எல்லா காரியங்களும் அவர்களுக்கு கீழ்ப்படிவது அவசியம் அப்படின்னா. ஒரு அரசாங்கம், ஒரு அதிகாரி, ஒரு தலைமைக்குரியவன் அவன் கடவுளுக்கு எதிராக இருந்தால் மட்டும்தான் நம்ம கீழ்ப்படியக்கூடாது. மற்றபடி அவனுடைய எல்லா சட்டத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணும். அதனால தான் அவர் நீரோ ரொம்ப கொடூரமான ஒரு அரசன், ரோம அரசார்களே மிக மோசமான அரசன், மிக கொடூர கொலைகளை பண்ணவேன். ஆனால் அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யூதனுக்கு சொல்கிறாரு, நீ நீரோவுக்கு கீழ்ப்படின்றார். நீரோவுடைய அதிகாரத்தை எதுக்காது, அவன் இயேசுவால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். உன்னை உபத்திரவப்படுத்தும்படியாக இயேசு அவனை வச்சிருக்கிறார். உன் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக, ஒன்றை பரிசுத்தம் உள்ளவனாக மாற்றும்படியாக நீரோ இருக்கிறான். அதனால் அவனுடைய அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படி, அவனிடத்துலேருந்து அவனுக்கு நீ கீழ்ப்படுகிறதுனால தாழ்மை பொறுமை இதெல்லாம் கடவுள் உனக்கு ஏற்படுத்துகிறார். கடவுளுடைய சட்டத்துக்கு விரோதமாக அவன் செயல்பட்டால் மட்டும் நீ எதிரி, மற்ற எல்லாத்துக்கும் நீ கீழ்ப்படி. அவன் போடக்கூடிய சட்டம் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. அதனால தான் அரசாங்க சட்டத்தை கனப்படுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது அங்கே என்ன சொல்கிறாரு, அவ்விசுவாசியான பெற்றோர்களிடத்தில் எப்படி விசுவாசமாக இருக்குதுன்ற ஒரு கேள்வியை அவர் வைக்கிறார். யூஸ்வலாக பெற்றோர்கள் பிள்ளைகளை தன்னுடைய கரத்திலே வச்சுக்க ஆசைப்படுவாங்க. பெற்றோர்களுக்கு தாங்கள் தான் கடவுளை போல் இருக்கும்படியாக நினச்சிக்குவாங்க. நான் உன்னை பெற்றேன், நான் உன்னை வளர்த்தேன், என் அதிகாரத்துக்கு தான் நீ கீழ்ப்படியணும். இப்போ அதை தான் அவர் அங்கே தப்புன்னு சொல்கிறார். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் செலுத்தக்கூடிய அதிகாரம் என்பது தேவன் கொடுத்த பொறுப்பு, அது நம்முடைய கடமை. அந்த பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது, அந்த பிள்ளை மெச்சூர்டு ஆகும் பொழுது அந்த பிள்ளை தகப்பனாயிடுறான். நம்முடைய மகள் திருமணம் ஆகும் பொழுது அவர்கள் தனி குடும்பமாகிறாங்க, அவங்க அதிகாரத்தை அடைகிறாங்க, அவங்க பெற்றோருக்கான அதிகாரத்தை அடைகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் தேவனை பிரதானப்படுத்தக்கூடிய காரியத்தை தான் செய்யணுமே ஒழிய பிள்ளைகளை தன்னுடைய கண்ட்ரோலை எப்பயுமே வச்சுக்கக்கூடிய அதிகாரத்தை செய்யக்கூடாது. அப்படிப்பட்ட அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படியாதன்றார். இப்போ என் பிள்ளை இருக்குன்னா என் பிள்ளையுடைய சாப்பாடு, உணவு, வாழ்க்கை முறையெல்லாம் நான் முடிவு பண்ணணும். என் அம்மா முடிவு பண்ண முடியாது. என் அம்மா பாட்டியாக இருக்கலாம், எங்கள் அப்பா தாத்தாவாக இருக்கலாம், அவங்களுக்கு என் மேலே தான் அதிகாரம் இருக்குது. ஆனால் என் பிள்ளைக்கு நான் தான் அதிகாரம் உடையவன்.
புரியுதுங்களா? இப்போ என் பிள்ளையையும் நான் என் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது, கடவுளுடைய அதிகாரத்துக்கு அதை கொடுக்கணும். அதான் அவர் சொல்கிறாரு, பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் கீழ்ப்படிந்து வாழ்வது தான் அவசியமே ஒழிய நம்முடைய அதிகாரத்துக்கும் நம்முடைய விஷயத்துக்கும் அவங்க இருப்பது முக்கியம் இல்லைன்றார். அவிசுவாசியான பெற்றோர்களை கொண்ட வாலிபர்கள் தங்களுடைய பெற்றோர்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி கடவுளுக்கு செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களையும் திருச்சபையில் செய்ய வேண்டிய பிரமாணங்களுக்கும் அவர்கள் கீழ்ப்படியாமல் போயிடுவாங்க. நிறைய வாலிப பருவத்தில் நம்ம பார்க்குறோம். சபையில் அவன் ரட்சிக்கப்பட்ட விசுவாசின்னு சொல்லுவான். அவங்க அம்மா அப்பா புறஜாதி மக்களாக இருக்கிறனால ஒரு இந்து பெண்ணை திருமணம் பண்ண சொன்னால் வேறு வழி இல்லை, எங்கள் அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, நான் அதை செஞ்சு தான் ஆகணும்னு சொன்னேன். அப்போ அந்த இடத்துல பெற்றோருடைய பாசம் முக்கியமாக தெரியுது, கடவுளுடைய வார்த்தை முக்கியமாக தெரியாது. அந்த இடத்துல கனப்படுத்துதலாக ஆகாதுன்றார். பெற்றோர்கள் செய்கிற எல்லாத்துக்கும் நீ கீழ்ப்படுகிறது கனப்படுத்துதலாக ஆகாது. பெற்றோர்கள் தேவனது வார்த்தைக்கு விரோதமாக இருக்கும் பொழுது அதுக்கு நீ கீழ்ப்படியாமல் இருக்கணும். எது உண்மையான கனப்படுத்துதல், எது உண்மையற்ற கனப்படுத்துதல்ன்றதையும் அவர் தெளிவாக சொல்கிறார். நீ எல்லா கனப்படுத்தல் என்பது தேவனை பிரதானமாக வச்சு கீழ்ப்படுகிறதா கீழ்ப்படிதல், கனப்படுத்தலை தவிர வெறுது இல்லை. நாம் அவர்களுக்கு கடன்பட்டவர்களை போலும் வாழும்படியான வாழ்க்கை இல்லை. அப்படின்னா என்ன? எந்த விதிவிலக்கும் இல்லாமல் அம்மா அப்பா சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்கணும், அப்படி அந்த கட்டளை சொல்லலை அப்படின்னு சொல்கிறேன். பெற்றோர்களுக்கு சில இடத்துல கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலை இருக்குது. சில இடத்துல பெற்றோர்களை நேரடியாக நம்ம எதுக்கணும். இதெல்லாம் தவறான பெற்றோர்களும் இருக்கிறானே, பாவ வழிகள் நடத்தக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறானே. அப்போ அவனுக்கெல்லாம் நான் ஒத்து போக முடியாது. இப்போ அந்த இடத்துல நான் எதிர்ப்பை காட்டணும். இப்போ சவுளுடைய மகன் யோனத்தான், சவுல் ராஜாவோட மகன் யோனத்தான் அடுத்த இளவரசன். ஆனால் சவுல் தாவீதை எதிர்க்கிறத யோனத்தான் எதிர்க்கிறான். அப்போ அவன் அப்பா, ஐயோ அப்பா தான் அதிகாரம் உள்ளவர், அப்பா தான் ராஜா, தாவீது அப்பாவுக்கு எதிராக கலகம் செய்கிறான்னு சொல்லி சவுல் எதுக்கலை. அவன் தாவீது பக்கம் போகிறான். தாவீது பக்கம் போய் அவங்க அப்பாவை எதிர்க்கிறான். நீ ராஜாவாக இருக்கலாம், ஆனால் கடவுள் இவங்கிட்ட இருக்கிறார், கடவுள் இவங்கிட்ட தனது அதிகாரத்தை கொடுத்துருக்கார், இவன் தான் அடுத்த ராஜா, இவன் தான் முக்கியமே ஒழிய நீ முக்கியம் இல்லைன்னு யோனத்தான் அங்கே முடிவெடுக்கிறார். ஆண்டவர் யோனத்தானுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஸோ அந்த வித்தியாசத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். கனப்படுத்துனா கண்மூடித்தனமாக அப்பா அம்மா தான் தெய்வம், அப்பா அம்மா தான் உலகம் அப்படி சொல்லலை. இல்லைங்களா? கடவுள் ஏற்படுத்தப்பட்ட அந்த அதிகாரத்திலையும் அந்த நல்வழிகளையும் நல்ல ஆலோசனைகளையும் அவங்க இந்த உலகத்தில் தரக்கூடிய எல்லா பொதுவான ஆலோசனைகளுக்கும் நன்மைகளுக்கும் நம்ம கீழ்ப்படியும். ஆனால் என்றைக்கு தேவனுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்களோ அப்போ நம்ம கீழ்ப்படியாமல் இருந்துடணும். இதுதான் கனப்படுத்தலை குறித்து அவர் சொல்கிறார். அதான் முடிச்சிடலாம். பொதுவாக நம்மை விட முதிர்ந்த வயது உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்கள கனப்படுத்தணும்னு நினைக்கிறது கனப்படுத்துதல் ஆகாது. ஆமாம் ஆமாம். இப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வசனம் சொல்கிறது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர்ந்த வயதுள்ளவர்களுக்கு முன்பாக பணியுங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஏஜ் ப்ரையாரிட்டி, வயதில் இருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸையும் கொடுக்குறதில்ல. இப்போ இந்த முதிர்ந்த வயது அப்படின்னு சொன்னால் நாட் ஓன்லி ஏஜ்டு, புரியுதா? அந்த ஏஜுக்கு உண்டான தகுதிகளும் இருக்கணும். வயசு அதிகமாக இருக்குன்றதுக்காண்டி அங்கே கனம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னை விட ஒருத்தர் வயசில் மூத்தவராக இருக்கிறான்றக்காண்டி அவர் அந்த அந்த வயதுக்கேற்ற பக்குவம் முதிர்ச்சியும் நல்லதும் கிடையாது. அது கீழ்படிணுன்ற அந்த அவசியம் இல்லை. அவர் வயசாகி துடுகுடுவாக இருந்தால் கூட பாப்பா இதை பூசிக்கப்பான்னு சொன்னால் நம்ம பூசுவோமா? முடியவே முடியாது. நம்மளால இப்போ அரசாங்கத்துக்கும் சரி எல்லாத்துலேயுமே இந்த ரூல்ஸ் வருது. அதாவது கடவுளுடைய கட்டளைக்கு உட்பட்டு செயல்படுத்துறது தான் கனப்படுத்துது. தட் இஸ் பேசிக் ஃபார் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாத்துலேயுமே அது பேசிக்காக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சரீர பிரகாரமாக முதிர்ந்த வயதுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அதாவது அது என்ன சொல்ல வரனா, கனப்படுத்தல் என்பது ஏஜ்டாக இருக்கிறாங்க அதனால் கனப்படுத்தணுன்ற அந்த மென்டாலிட்டி தான் தப்புன்னு சொல்கிறார். அதிகாரத்தில் இருக்காங்க அதனால கனப்படுத்தணும், உயர்வில் இருக்கிறாங்க அதனால் கனப்படுத்தணும், அதை தான் தப்புன்னு சொல்கிறார். இல்லை, ஏஜ்டாக இருந்து கணத்திலிருந்து பதவியில் இருக்கிறவனும் தவறாக நடத்த முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் அந்த கணத்தை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு அவர் சொல்ல வரார். இதுதான் அங்கே நம்ம பார்க்கணும். பிரதானம் புரியுதா? கம்ப்ளீட்டாக ஏஜ்டி பீப்புள் எல்லாம் அவர் நிராகரிக்கிறதா சொல்லலை. மேலோட்டமாக அந்த பதவியிலையும் அந்த வயதிலையும் இருக்கிறனால அவன் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லுவாங்க.
சரிங்களா? ஜெபம் பண்ணி முடிக்கலாம்.